ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 15க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதில் வந்து பிஎஸ்டிஎம் டீட்டெயில்டாக வந்துச்சுன்னா நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டோட்டல் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து பார்த்துக்குவோம். ஓகேங்களா. மொத்தமாக இன்றைக்கி வந்து பிஎஸ்டிஎம்மில் அதிகமாக போயிருக்கு. ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து 60 பக்கம் போயிருக்காங்க. 30 சீட்டு வந்து ஜென்ரல் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 30 சீட்டில் 18 வந்து ஜேசிஐயில் மட்டுமே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ மித்தது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரியிலேருந்து எடுத்தவங்க இந்த மாதிரி வந்து இருக்குது. இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்பெஷல் கேட்டகரிக்கான போஸ்டிங் மாதிரி தான் போயிட்டுருக்கு. எஸ்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் முடியல ஜென்ரல் வேக்கன்சிஸு. மித்தபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எப்போ சொல்கிற மாதிரி தான் இப்போ அது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. கவுன்சிலிங் போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று நிலவரப்படி எல்லாம் ஜென்ரல் எல்லாமே முடிஞ்சிச்சு. அசிஸ்டன்ட் கேட்டகரியில் இன்றைக்கி வந்து 112 வேக்கன்சிஸ் ஜென்ரல் வந்து போயிருக்கு. இதில்னா பிஎஸ்டிஎம்மில் 112 வேக்கன்சிஸ் வந்து போயிருக்கு. இது டோட்டலாக பிஎஸ்டிஎம்க்கான அனாலிசிஸ் மாதிரியே இப்போ போயிடும். ஓகேங்களா. இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையுமே நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா 106 வேக்கன்சிஸ் இருந்தது. மொத்தமாக இன்றைக்கி வந்து பிஎஸ்டிஎம்மில் இதில் வந்து 6 வேக்கன்சிஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் 2 வேகன்சிஸ் போயிருந்தது. அது அப்படியே தான் இருக்குது. பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஓரளவுக்கு வந்து எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்த்தோவில் 7 போயிடுச்சு. இதில் பிளைண்டில் 4 போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்குது. ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 50% கீழே குறைய ஆரம்பிச்சிச்சு. நேற்றே குறைஞ்சிருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அதுவும் குறைய ஆரம்பிச்சிச்சு. 84 வேகன்சிஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. இன்னுமே வந்து 3 நாள் பக்கம் தாங்கும். ஓகேங்களா. ஜூன் 4 வரைக்கும் இந்த வேகன்சிஸ் இன்னும் வந்து இருக்கும் ஜென்ரல் வேகன்சிஸில். நெக்ஸ்ட்டு உமன்ஸ் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 44 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 28 வேகன்சிஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ 28 வேகன்சிஸுமே இன்னும் கூடிய விரைவில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 28 வேகன்சிஸுமே இன்றைக்கி நாளைக்கு கவுன்சிலிங் எல்லாம் நாளான்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. இப்போ ஜூன் 3 தான் அடுத்த கவுன்சிலிங்கு. ஜூன் 3 இன்னும் 4 அவ்வளோதான். அதோட வந்து அதுக்கப்புறம் 5 to 10 வந்து ஒருத்தனா லீவ் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 11 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3 நாள் மட்டும்தான் வந்து கவுன்சிலிங்கு. இந்த 3 நாளில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூட்டிவில் 4 வேகன்சிஸ் இன்றைக்கி எடுத்துருக்கு. 4 வேகன்சிஸ் போயிருக்கு. இன்னும் 43 இருக்குது. பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 57 வேகன்சிஸ் இப்போ மூவ் ஆகிருக்கு. இன்னும் 50% இன்னும் அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பிசி ஜென்ரலுக்கெல்லாம் இன்னும் வந்து நல்லாவே வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிசி உமன் பிஎஸ்டிஎம் 27 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. இன்னும் 34 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் பிசி டெஸ்ட் விட 1 பிசி உமன்ஸ் ஆர்த்தோ வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்துருக்குங்க. அதுக்கடுத்து பிசி எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 48 வேகன்சிஸ் போயிருக்கு. இன்னும் 78 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி எம்பிசி தான் வந்து அதிகமாக எடுத்தாங்க. அதை பற்றி நம்ம பிஎஸ்டிஎம் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஜென்ரல் பிளைனில் வந்து ஒன்று எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்த்தோவில் 4 எடுத்திருக்காங்க. உமன்ஸ் பிஎஸ்டிஎம் எடுத்துட்டோம்னா 20 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. இன்னும் 28 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் 50% இன்னும் அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா. பிசிஎம்மில் 4 தான். பிசிஎம்லாம் இன்னும் செல்ஃப் எடுக்கலிங்க. அது 11, 12, 13 தான் வந்து ஒருத்தனா போக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 வேகன்சிஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் 19 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அப்படியே பிசி உமனில் வந்து உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சிஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் 7 தான் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏல வந்து 3 வேகன்சிஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் 19 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சி தான் எடுத்திருக்காங்க. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 25 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் 70 வேகன்சிஸ் இருக்குது. இன்றைக்கி எஸ்சி கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் கொஞ்சம் நல்லா மூவ் ஆனாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 8 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் 28 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. எஸ்சி டெஸ்டிடியூவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. 27 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் வந்து இன்னும் 16 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் 6 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் வந்து அவங்களுக்கு ஜென்ரலில் 6 வேகன்சிஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து உமன்ஸில் 2 வேகன்சிஸ் இருக்குது. இன்னும் அந்த வேகன்சிஸ் எல்லாம் முடிஞ்சால் தான் பிஎஸ்டிஎம்லாம் ஸ்டார்ட் ஆகும். மொத்தமாக வந்து 3590 வேகன்சிஸ் வந்து இது வரைக்கும் போயிருக்கு அசிஸ்டன்ட் கேடரில். இன்னும் 1096 வேகன்சிஸ் இருக்குது. ஏஎஸ்ஓ வந்து நேற்றே ஃபில்லுடு. நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லாவில் வந்து நேற்று 9 தான் ஃபில் ஆயிருந்தது. இன்றைக்கி அதே தான். இன்னைக்கு யாருமே இன்னும் அதை ஃபில் பண்ணலாம். பிஎஸ்டிஎம் வேகன்சிஸில் 2 இருக்குது. ப்ளஸ் வந்து ஆர்த்தோவில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் வேகன்சிஸில் 1 ப்ளஸ் வந்து ஆர்த்தோவில் வந்து ஒருத்தனா 2 ஒரு வேகன்சிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஆர்த்தோவில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் எல்லாம் நான் வந்து ஃபில் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸு அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அது இன்னும் வந்தால் தான் வந்து ஃபில் ஆகும். ஹச்ஆர் ஆடிட் இன்ஸ்பெக்டரில் நேற்று ஜிடி ஜென்ரல் வந்ததுன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி சர்ப்ரைசிங்காக எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் 4 பேர் பக்கமாக எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நேற்று வந்து ஹெச்ஆரில் வந்து ரெண்டு வேகன்சி மட்டும்தான் வந்து எடுத்திருந்தாங்க எம்பிசி ஜென்ரலில். இன்றைக்கி 6 வேகன்சிஸ் எடுத்தாங்க. அது வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஜிடி ஜென்ரல் ஜிடி இதெல்லாம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பிசி ஜென்ரலில் 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. இன்னும் 6 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. பிசி உமனில் இன்னும் ஒருத்தர் கூட எடுக்கவே இல்லை. ஓகேங்களா. ஹெச்ஆரில் வந்து எம்பிசி ஜென்ரலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நேற்று 2 வேகன்சிஸ் எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து 4 பேர் எடுத்துட்டாங்க. 4 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருந்து 4 பேருமே எடுத்துட்டாங்க. இதில் வந்து 0 இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு அடுத்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் தான் ஃபஸ்ட்டு 0 ஆகிருக்குது. ஓகேங்களா. சரி, அப்போ பிஎஸ்டிஎம்மில் எம்பிசியில் வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கூட இதில் பாருங்கள், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மொத்தமாக 8 வேகன்சிஸு, அதில் 2 தான் ஃபில் ஆகிருக்குது. இதில் வந்து 6 வேகன்சிக்கு 6மே ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ எம்பிசியோட பெனிட்ரேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. ஜென்ரலில் எப்படி வந்து பிசி வந்து ஜென்ரல் சீட்டில் வந்து டாமினேட் பண்ணுவாங்களோ, அதாவது வித்தவுட் பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் சீட்டில் வந்து பிசி டாமினேஷன் இருக்கும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம்மில் வந்து எம்பிசியோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இதை காட்டுது. ஓகேங்களா. இது முக்கியமான டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கம்யூனல் கேட்டகரியில் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்காங்க. எம்பிசி ஜென்ரல் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் காலி ஆயிடுச்சு. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. மொத்தம் 2 வேகன்சியில் இன்னும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. மித்த எல்லாமே அதே லெவலில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. நேற்று இருந்த லெவல்லையே தான் மொத்தமாக 175 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. நேற்று வந்து 169 வேகன்சிஸ் வந்து போயிருந்தது. இன்றைக்கி வந்து 6 வேகன்சிஸ் எடுத்துக்கணும். 6 வேகன்சியில் 4 வந்து பிஎஸ்டிஎம், அது ஜென்ரல் பிஎஸ்டிஎம், சாரி பிசி பிஎஸ்டிஎம்னு ஒரு வேகன்சிஸ், இதில் இந்த பிஎஸ்டிஎம்மில் 4 + 1 வந்து போயிருக்கு. ஓகேங்களா. மொத்தமாக 175 வேகன்சிஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் ஹெச்ஆரில் மொத்தமாக 44 வேகன்சிஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. இதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தான் எல்லாமே. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், இது ஃபஸ்ட் நாளே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஜேசிஏ, அந்த ஜேசிஏ வந்து வந்துட்டுனா இன்றைக்கி ஓரளவுக்கு கணிசமான மூவ்மெண்ட் இருந்தது. ஜேசிஏ உமன் பிஎஸ்டிஎம் ஏன் ஒரு சீட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னன்னு தெரில. அது 3 நாளாக வெயிட்டிங்லேயே இருக்குது. மேபி வந்து ஏதாச்சும் ஒரு கேஸ்லேயே ஏதோ ஒன்றில் வந்துட்டுனா அந்த ஒரு வேக்கன்சிஸை ஹோல்டு பண்ணியிருக்கலாம், என்னன்னு தெரில. ஸோ அது கண்டிப்பாக ஹோல்டு தான் இருக்குது. ஏன்னா ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மூவ்மெண்ட் இருக்கிறப்போ வந்து இதில் வந்து ஒரு உமன்ஸ் கூடமா ஜேசி எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சாய்ஸில் வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிடி ஜென்ரலில் வந்து வந்துட்டுனா மொத்தமாக வந்து 76 வேகன்சிஸ் வந்து ஃபில்டு ஆகிருக்கு. ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 65 வேகன்சிஸ் மட்டுமே அதில் அவைலபிலிட்டி இருக்குது. ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 20 வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 17 வேகன்சிஸ் தான், 50% மேலே போயிடுச்சு. ஸோ பிஎஸ்டிஎம் இது சீக்கிரம் ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் 14 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்குது. இன்னும் 2 வேகன்சிஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி மட்டுமே பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் ஜேசிஏல 10 வேகன்சி எடுத்தாங்க. ஓகேங்களா. ஜென்ரல் 6 வேகன்சியும் உமன்ஸில் 4 வேகன்சியும் வந்து எடுத்தாங்க ஜேசிஏ கேண்டிடேட்ஸு. ஸோ பிஎஸ்டிஎம்க்கு ஓரளவுக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. லிஸ்ட் 1 கேண்டிடேட்டே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து 9 பேரை நம்ம எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பிஎஸ்டிஎம்லேருந்து. அவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து டச் பண்ணாதப்போ வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தைரியமாக எடுக்கிற ரீசன் வந்து இதில் இருக்கிற ப்ரொமோஷன் தான். இப்போ இன்றைக்கி மட்டும் பார்த்துட்டிங்க மொத்தமாக, அதுக்கப்புறம் வேறு எதுலேயுமே ஃபில் ஆகல. ஒரே ஒரு இது டிசேபிள்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா மித்த எதுவுமே வந்து ஃபில் ஆகலை. ஓகேங்களா. இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டோம்னா இதில் வந்து 169 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குது. 759 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது ஏன் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து இதில் இருக்கிற ப்ரொமோஷன் தான். இப்போ நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் நிறையா ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் பின்னாடி வர்றப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து அடிப்படும். இப்போ அதனால தான் வந்து ட்ரெஷரிக்கு பதிலாக இதுவே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ட்ரெஷரிஸ் எல்லாம் இன்னும் நல்லாவே லிஸ்ட் 1ல் வேகன்சியில் இருக்குது. பட் ஆனால் ஏன் ட்ரெஷரி எடுக்கலைன்னா ட்ரெஷரி வேகன்சிஸ் ஹை. இதில் பிஎஸ்டிஎம் மட்டும் விட்டுட்டு ஜென்ரல் வேகன்சிஸ் ஃபில் ஆகிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக அதில் எத்தனை வேகன்சி வந்ததுன்னு தெரில, ஒரு அப்ராக்சிமேட்டாக 500 வேகன்சினா பிஎஸ்டிஎம் போக 300 வேகன்சி இப்போ ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும். 300 வேகன்சி ஆல்ரெடி ஃபில் ஆனதுக்கப்புறம் இதில் போய் நம்ம சூஸ் பண்ணுறப்போ ப்ரொமோஷன் ரொம்ப டிலே ஆயிரும். ஏன்னா பேஸ்ட் ஆன் டிஎன்பிசி மார்க்கை வச்சு தான் வந்து டிஎன்பிசியோட ஓவரால் ரேங்க் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி தான் இருப்பாங்க. ஸோ இதில் ப்ரொமோஷனில் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இப்போ ஜேசிஏ தாராளமாக சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜேசிஏல ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் யாருமே ஃபில் பண்ணவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பிஎஸ்டிஎம் போய் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க சீனியாரிட்டியில் முன்னாடி வர போகிறாங்க. ஸோ
சீனியாரிட்டியில் முன்னாடி வராங்க அப்படிங்கிறத இப்போ ஜேசிஏ கேண்டிடேட்ஸ் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் ஜேசிஏ எடுக்கிறாங்க. இதனால் யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு அட்வான்டேஜ். ஸோ நிறைய பேர் ஜேசிஏக்கு மாறுறப்போ வந்து பார்டரில் இருக்கிற பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் பிஎஸ்டிஎம்மில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 20லேருந்து 30 பேர் வந்து மாற்றிருப்பாங்க இப்போ வரைக்குமே. ஸோ இந்த நியர் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸோட பெனிட்ரேஷன் அதிகமாக தான் இருக்கும். இந்த இதில் வந்து 400க்கு மேலே வர்றப்போ தான் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எடுக்கிறது தயங்குவாங்களே தவிர 400க்கு மேலேயுமே எடுக்கலாம் சொல்லப்போனால். இருந்தாலும் 400-450க்கு மேலே இருக்கிறப்ப தான் பிஎஸ்டிஎம் எடுக்கிறது தயங்குவாங்களே தவிர அது வரைக்கும் பிஎஸ்டிஎம்மான கேண்டிடேட்ஸ் வந்து ஈஸியாக வந்து பெனிட்ரேட் ஆவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஏன்னா அதில் சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸு ப்ளஸ் வந்து 3 to 5 இயர்ஸ்க்குள்ளார வந்து ஒருத்தட்டிங்கன்னா எஸ்சி ஆயிடுவாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாம் இருக்குங்க. லெவல் 12 இருக்குங்காட்டி வந்து எல்லாருமே இதை ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 169 வேகன்சிஸ் வந்து மொத்தமாக ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 759 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் அசிஸ்டன்ட் அண்ட் ஃபினான்ஸ் வேகன்சியில் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்குது. மொத்தமாக 14 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 4 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ டோட்டலாக இன்றைக்கி எத்தனை பேர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 3986 பேர் வந்து டோட்டலாக எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 90 பேர் எடுத்திருக்காங்க. 90 பேர்த்தில் 60 பேர் பிஎஸ்டிஎம், 30 பேர் மட்டும் தான் ஜென்ரல் அவுட் சைட்லேருந்து வந்திருக்காங்க. அது வந்து ஜேசிஏலேருந்து ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜேசிஏ மட்டும் தான் இன்றைக்கி அதிகமாக போயிருக்கு. ப்ளஸ் வந்து மொத்தம் 90 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. நேற்று வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, 66 இருந்தது. இன்றைக்கி வந்து 90 பேர் எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து மொத்தமாக இன்றைக்கி வந்து 60 போயிருக்குது. ஜேசிஏ கழிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 50 போயிருக்கு. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம்மில். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 50ல் மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டோட டோட்டலாக எடுத்துக்கிட்டோம்னா 417 பேர் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. 417 பேர் இது வரைக்கும் சீட் எடுத்துட்டாங்க. இன்னும் 60 பேர் மட்டும் வந்து வெயிட்டிங். இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து 60 பேர் எடுத்திருக்காங்க. 417 சீட் இது வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் ஃபில் ஆயிடுச்சு. இன்றைக்கி மட்டும் 60 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பிஎஸ்டிஎம்மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 6 வேகன்சிஸுமே, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சிஸ் தான் எடுத்திருக்காங்க. மொத்தமாக டோட்டலாக 8 வேகன்சிஸ். ஏன் இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப், அதாவது நல்ல டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த கம்யூனல் வேகன்சிஸ் இருக்கிறப்போ நல்ல டிபார்ட்மெண்ட்டை நோக்கி தான் போவாங்களே தவிர ஜென்ரல் வேகன்சியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை டச் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸரியில் உங்களுக்கு கம்யூனிட்டியில் சீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போலீஸில் வந்து ஜென்ரல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரல் இருக்கிறத டச் பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரெஸரியில் இருக்கிற கம்யூனிட்டி சீட்டு தான் எடுப்பேன். கம்யூனிட்டி சீட்டு தான் போகும். ஸோ இது வந்து இவங்க போய் கேட்குறதில்ல, எனக்கு ட்ரெஸரியில் இந்த கம்யூனிட்டியில் கெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தனை போய் கேட்கறது கிடையாது. இவங்க போய்ட்டு ட்ரெஸரின்னு சொன்னாங்கன்னா ஸோ கம்யூனிட்டி சீட் ஃபில் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் இன்றைக்கி வந்து ஜென்ரலோட மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மொத்தமாக 8 பேர் தான் போயிருக்காங்க. அதில் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர், உமன்ஸ் வந்து 2 பேர். ஓகேங்களா? பிசிலையுமே இன்னைக்கு கம்மியாக தான் போயிருக்கு. எந்த கம்யூனிட்டி அதிகமாக போயிருக்குன்னு வந்து நான் உங்களுக்கு இந்த இதுலேயே சொல்கிறேன். பிசிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 5+8. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் வேகன்சியில் 5+8 போயிருக்குது. ஹெச்ஆர்சியில் ஒரே ஒரு வேகன்சிஸ் மூவ் ஆயிருக்குது. மொத்தமாக வந்து பிசி ஜென்ரலில் 5 வேகன்சியுமே, பிசி உமனில் 8 வேகன்சிஸ். இன்றைக்கி பிசியோட உமனோட பெனிட்ரேஷன் அதிகமாக இருந்திருக்கு. 8 பேர் எடுத்திருக்காங்க. அப்போ ஹெச்ஆர் ஒன்று சேர்த்து வந்து மொத்தமாக வந்து 14 வேகன்சிஸ் வந்து பிஎஸ்டிஎம் வந்து மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? பிசியில் மட்டும். இப்போ எம்பிசி ஜென்ரலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8+4 அசிஸ்டண்ட், மொத்தமாக 12 பேர் அசிஸ்டண்ட் எடுத்திருக்காங்க. ஹெச்ஆர்சியில் மட்டும் வந்து 4+1 5 பேர் வந்து ஒருத்தனை எடுத்திருக்காங்க. ஜென்ரலில் வந்து 4 பேருமே, 5 ஒருத்தர் வந்து எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்லேயே எடுத்திருக்காங்க. டோட்டலாக வந்து இன்றைக்கி 17 பேர் போயிருக்காங்க. இன்றைக்கி அதிகபட்சம் போன கம்யூனிட்டி வந்து எம்பிசி தான். ஸோ பிசிஎம் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிஸு, எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரே ஒரு வேகன்சிஸு, எஸ்சி ஜென்ரல் இன்றைக்கி வந்து நல்லா மூவ் ஆகிருக்கு. எஸ்சி ஜென்ரலில் வந்து 7 வேகன்சிஸ் போயிருக்கு. எஸ்சி உமனில் வந்து எஸ்சி உமன், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பிஎஸ்டிஎம் தாங்க, ஜென்ரலாக கால்குலேட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ், மொத்தமாக எஸ்சியில் வந்து மொத்தமாக இன்றைக்கி வந்து 9 வேகன்சிஸ் போயிருக்கு. ஸோ எஸ்டியில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் கன்க்ளூஷனு. ஜிடியில் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சிஸ் போயிருக்கு இன்க்ளூடிங் ஹெச்ஆர். பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டே சேர்த்து வந்து 14 வேகன்சிஸ் போயிருக்கு பிஎஸ்டிஎம்மில். எம்பிசி ஜென்ஸ் அண்ட் உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இன்றைக்கி வந்து 17 வேகன்சிஸ் போயிருக்கு. பிசிஎம்மில் ஒரு வேகன்சிஸ், எஸ்சிஏல ஒரு வேகன்சிஸ், எஸ்சியில் 9 வேகன்சிஸ் மொத்தமாக போயிருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம்க்கான இதுதான். பிஎஸ்டிஎம் வந்து எக்ஸ்பெக்டடோட கம்மியாக தான் போயிட்டுருக்குது. ஸோ இன்னும் 2 to 3 நாளில் வந்து உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? 4ஆம் தேதி வரைக்கும் இப்போதைக்கு வந்து
சார் இப்போதைக்கு வந்து 11ஆம் தேதி வரைக்குமே சேஃபு, 12ஆம் தேதி காலையிலையுமே சேஃபு. ஓகேங்களா? இப்படியே போச்சு அப்படின்னா 12ஆம் தேதி காலையிலையுமே ஓரளவுக்கு சேஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு 4ஆம் தேதி முடியிறப்போ 12, 13லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? பிகாம், பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் 14 வரைக்குமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 14 வேகன்சிஸ் வரைக்குமே அதிகமாக இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தங்காட்டி அவங்க இந்த பின்னாடி போய் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது கொஞ்சம் அடிப்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் அண்ட் பிஎஸ்டிஎம்க்கான இன்னைக்கு அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? உங்களுடைய பொண்ணான கமெண்ட்ஸ் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு இந்த டேட் இருக்குது, இந்த டைம் இருக்குது, இதில் வேலை கிடைக்குமா அப்படின்னு வந்து தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த டேட் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை கவுன்சிலிங் படி இந்த டேட் வரைக்கும் இருக்குது. நாளைக்கு மாறலாம், நாளான்னைக்கு அதோட மாறலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு இனிமேல் பதில் சொல்லப்படாது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த அனாலிசிஸ் முடிச்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வீடியோவில் ஈவினிங்கில் நான் நைட்டு போடுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.